என் திசைதர ராமர் முன்னே அம்மா அன்னையே வரும் அம்மா அடைபெண்ணில் புதுமை பார்க்க அம்மா 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 என்னுடைய தாய சீதா ஜெகத வெளுதலி அம்மா 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 தாயே, அதாவது என்னுடைய அண்ணன் ரகுராமச்சந்திரமூர்த்தி தாங்களும் ஏகாந்த சிற்பம் மஞ்ச குடத்தில் இருக்கின்ற பொழுது சீதா தாங்களுக்கு என்ன பொருள் மீது ஆசை என்று 600 நாள் கேட்டார்களாம். உண்மைதான். அப்பொழுது அரண்மனையில் அனந்தி பொன்பொருள் இருக்கிறது. தாங்கள் அருகில் இருக்கின்ற பொழுது எந்த பொன்பொருள் மீது ஆசை இல்லை. இருந்தாலும் முன்னமே சென்று பஞ்சவடி தீர்த்தம், பரநக சாலை, ரிஷிகன்னிமார்கள் கூட்டம், வால்மீகி ஆசீர்வாதம் காண வேண்டும் என்று அன்றொரு நாள் ஒரு வரத்தை கேட்டீர்களாம். அப்பொழுது கேட்ட வரமாகப்பட்டது. இன்று என்னுடைய அண்ணன் ரகுராமச்சந்திரமூர்த்திக்கு அரசாங்க வேலை அரண்மனை இருக்கிற காரணத்தினால் சரி உனக்கு துணையாக என்ன அனுப்பி வைத்திருக்கிறார்கள் தாயே. அன்று கேட்ட வரமாகப்பட்டது இன்று கொடுத்திருக்கிறார்கள். அப்படியா? ஆகையினால் இருவருமே அன்னைய வாரும் அம்மா வனம் பக்கத்தாயனி வாரும் அம்மா வாரும் அம்மா வனப்பயணி வாரும் அம்மா அன்னைய வரும் அம்மா வேண்டி போய் பார்க்க அம்மா அன்னைய வரும் அம்மா வேண்டி போய் பார்க்க அம்மா சொன்னபடி கிழமை என்னை அனுப்பி வைத்தார். வாரும் அம்மா வனப்பக்கத்தாயணி வாரும் அம்மா அம்மா மாடப்புறா வண்ணமே மயிலுடன் சோடி சோடியாகவே மாடப்புறா வண்ணமே மயிலுடன் சோடி சோடியாகவே அம்மா மாடப்புறா வண்ணமே மயிலுடன் சோடி சோடியாகவே மாடப்புறா வண்ணமே மயிலுடன் சோடி சோடியாகவே அம்மா கூடி விளையாட கலந்தண்ணில் வேடிக்கை பார்ப்போம் அம்மா கூடி விளையாடு கழகத்தண்ணி வேடிக்கை பார்ப்போம் அம்மா அம்மா கூடி விளையாட கலந்தண்ணில் வேடிக்கை பார்ப்போம் அம்மா கூடி விளையாடு கழகத்தண்ணி வேடிக்கை பார்ப்போம் அம்மா அம்மா வஞ்சி மயில் அண்ணமே ராமருடன் கொஞ்சம் குயில் அண்ணமே 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 அம்மா ரஞ்சிதமானதொரு பெண்களுக்கெல்லாம் மிஞ்சித ரஞ்சிதமே ரஞ்சிதமானதொரு பெண்களுக்கெல்லாம் மிஞ்சித ரஞ்சிதமே ரஞ்சிதமானதொரு பெண்களுக்கெல்லாம் மிஞ்சித ரஞ்சிதமே ரஞ்சிதமானதொரு பெண்களுக்கெல்லாம் மிஞ்சித ரஞ்சிதமே அம்மா மனையில குயில பத்திர மாட்டு பசங்கிலியே மாடபையை குயில பத்த மாட்டு பசங்கிலியே அம்மா மலையில குயில பத்திர மாட்டு பசங்கிலியே மாடையில குயில பத்த மாட்டு பசங்கிலியே அம்மா நானே துறைவாரு ராமரன் பத்தானோ நானே துணைவாரு ராமரன் பத்தானோ அம்மா நானே துறைவாரு ராமரன் பத்தானோ நானே துணைவாரு ராமரன் பத்தானோ அம்மா அன்னைய வாரும் அம்மா வனம் பக்கத்தாயனி வாரும் அம்மா அன்னைய வாரும் அம்மா வனம் பக்கத்தாயனி வாரும் அம்மா அம்மா அன்னைய வரும் அம்மா வெள்ளி புதுமார்க்க அம்மா அன்னைய வரும் அம்மா வெள்ளி புதுமார்க்க அங்க சொன்ன வடிக்கிறவ எல்லாம் அனுப்பி வைத்தார். அம்மா அம்மா சீக்கிரமாக அண்ணன் தெரிவித்தபடி இருவருமே வனவேடிக்கை பார்த்து வருவோம் தாயே. வாருங்கள் தாயே, சென்று வருவோம். அம்மா அம்மா சந்தோஷமான நற்செய்தியை சொல்லி இருக்கிறாயே தம்பி. அதாவது எனக்கும் உங்கள் அண்ணருக்கும் திருமணங்களாக அநேக நாட்களாக குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்து இப்போதுதான் 5 மாதம் கர்ப்பம் அறிந்து எனக்கு சீமாந்த கல்யாணம் செய்து நானும் உங்கள் அண்ணரும் ஏகாந்த செல்வ சப்பரகொட மஞ்சத்தில் சயனித்திருக்கும் போது உங்கள் அண்ணர் கேட்டார், கண்ணே ஜானகி, கர்ப்பிணியாக இருக்கிற பெண்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு பொருள் மீது அநேக ஆசைகள் இருக்குமா. இப்போது நீ 5 மாதம் கர்ப்பிணியாக இருக்கிறாயே கண்ணே, உனக்கு என்ன பொருள் மீது ஆசை என்று கேட்டார். அப்போது நான் தெரிவித்தேன், சுவாமி, எல்லா பொருட்களும் நமது அயோத்தியபுரியில் நிறைந்து காட்சி அளிக்கிறது. அது மட்டுமல்லாமல் நீங்கள் என் அருகில் இருக்கும்போது மற்ற பொருள் மீது ஆசையா? இல்லை சுவாமி என்று தெரிவித்தேன். அப்போது உங்கள் அண்ணர் சொன்னார், இல்லை கண்ணே,
உனது மனதில் ஏதோ ஒரு ஆசை இருக்கிறது என்று சொன்னார். இருந்தாலும் சாமி, ஒரு ஆசை இருக்கிறது. என்ன ஆசை என்றால், முன்பு பார்த்தவன பச்சனபடி தீர்த்தம், பர்ணக சாலை, வால்மீகர் ஆச்சிரமம், ரிஷி பத்திரிமார்கள், தெய்வகன்னிமார்கள் எல்லாம் வனவேடிக்கையாக சென்று வணங்கி வர வேண்டும் சுவாமி என்று வர கேட்டேன். அன்று கொடுக்கவில்லை அந்த வரத்தை. இன்று உங்களை அழைத்து இருவரும் வனவேடிக்கை பார்த்து வாருங்கள் என்று எனக்கு துணையாக அனுப்பியிருக்கிறார் என்றால் எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கிறது தம்பி. லட்சுமணா, என்னுடன் அதிர்ஷ்டந்தானா இயல்புடன் குணமே காண சொன்னது உண்டு தம்பி, அந்த திசை தர ராமர் முன்னே. லட்சுமணா, லட்சுமணா, என்னுடானோ இயலுள்ள வாழ்வை காணே நான் சொன்னத உண்ட தப்பி என் திசத ராமன் முண்டே. ஆ பிள்ளை வணங்கல் வார்க்கே. லட்சுமணா தாயே, பிள்ளையோ வணங்கல் வார்க்கே. சரி, எனக்கு பிரியமாயிருக்குதென்றி எனது அன்னையோ மாமி மார்க்கு நான் அடிப்பணிந்து வரேன் ஐயா. நன்னறி வரவா தம்பி, நீ லட்சுமணா சொல்ல கேளா. லட்சுமணா, லட்சுமணா, தம்பி ஐயா லட்சுமணா சொல்ல கேளா. லட்சுமணா, தாயே, எனக்கு ஒரே சந்தோஷமாக இருக்கிறது தம்பி. அது சீக்கிரமாக வடவெடிக்க செல்ல வேண்டும். சரி, உன்னை துணை போவென்றி உத்தாரம் தந்தாரோ சொல் லட்சுமணாரே. உம்பத்தோடை போவா வேண்டி உத்தாரோ தந்தாரோ சொல் லட்சுமணாரே. தம்பி, என்ன உனக்கு பச்சா என்ன பச்சா உண்டோ சொல்வாய் லட்சுமணாரே. தம்பி, என் வீதியிலே உனக்கு என்ன பச்சா உண்டோ சொல்வாய் லட்சுமணாரே. அண்ணே வானவர் முனிவர் தானே வனத்துக்கு போய் வருவோம் லட்சுமணா. தம்பி, பாடவாய் போ காலையோட்டி படத்துக்கு போய் வாரிவோம் லட்சுமணாரே. வாரி மலர் சொரியோ வனத்துக்கு போய் வருவோம் லட்சுமணாரே. தம்பி, பாடவாய் போ காலையோட்டி படத்துக்கு போய் வாரிவோம் லட்சுமணாரே. அத்தை கௌசல்யாருக்கு அடிபணிந்து வாரே தம்பி லட்சுமணாரே. தம்பி, அத்தைக்கா பூத்தலைக்கு அடிபடித்து வாரே தம்பி லட்சுமணாரே. மாமிமார்கள் மூவருக்கும் மலரடி பணிந்து வாரே லட்சுமணாரே. தம்பி, பாவிமார்கள் மூவருக்கு மலரடி பாடித்து வாரே லட்சுமணாரே. நமது ஐயன் கூறி வசிஷ்ட அன்புடன் பணிந்து வாரே லட்சுமணாரே. தம்பி, அத்தைக்கா பூத்தலைக்கு அடிபடித்து வாரே தம்பி லட்சுமணாரே. லட்சுமணா, அரண்மனைக்கு சென்று வனவேடிக்கை பார்க்க போகும் விபரத்தை எனது மாமிமார்கள் மூவரிடம் தெரிவித்து விடைபெற்று வர வேண்டும். நமது குலகுருவாகிய வசிஷ்டரிடம் தெரிவித்து நான் விடைபெற்று வர வேண்டும் தம்பி. அது வரையில் நீங்கள் என்ன செய்ய வேண்டுமானால் தாயே, சித்திரமானி தேரை நீங்கள் சிங்கரித்து வைக்க வேண்டும்.
வாடியா